வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி அவர்களை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதாவது அவங்க பையனுக்கு டிவிகே அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தமிழ் வெற்றி கொண்டான். இது ஷார்ட் ஃபார்மில் டிவிகே அப்படின்னு வருது. அதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சில வன்மம் பிடிச்சவங்க கமெண்டில் உன் பிள்ளைக்கு டிவிகேன்னு வைக்காத, தற்குறின்னு வையி அப்படின்னு ஒரு சில பேர் மடக்கு ஊதின்னு வையி அப்படின்ட்டும் அந்த அம்மாவை பற்றி பேசினாலும் பரவாயில்ல. நேற்று பிறந்த பிள்ளை அந்த பச்சை குழந்தை மேலே வன்மத்தை வாரி இறைச்சிருந்தாங்க. ஏண்டா ஒரு பச்சை பிள்ளை மேலே வன்மத்தை கக்கிற அளவுக்கு அவங்க புத்தியில் வக்கரம் நிறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு நம்ம பேசியிருந்தோம். அதாவது ஒரு அரசியல் எந்த அளவுக்கு வன்மத்தை திணிக்குது அப்படின்றத போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அதாவது பெண்கள்னு பார்க்கறது கிடையாது, குழந்தைகள்னு பார்க்கறது கிடையாது, வயசானவங்க பெரியவங்க யாருக்கும் மரியாதை கிடையாது. அரசியல் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு பிடிக்காதவன் ஒருத்தையும் ஒரு கட்சி, இந்த கட்சி எனக்கு பிடிக்காது அப்படின்னா என்ன வேணா பேசலாம், யாரை வேணா பேசலாம். இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் இல்லை, எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க. அரசியல் வன்மத்தை அப்படியே கக்குவாங்க. அப்படி கக்குனதன் விளைவு தான் இன்னைக்கு ஒரு பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தற்குறின்னு வையி, மடக்கு ஊதின்னு வையி அப்படின்னு சொன்னா அந்த வக்கர புத்தி கொண்ட வன்மம் கொண்ட பேச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சமூக வலைதளத்தில் திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க? அதே பழைய வன்மம் தான், அதே குழந்தைய வச்சு தான். அது எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரி குழந்தைய வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான பேச்சு, எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான எண்ணம், கீழ்த்தரமான புத்தி. ஒரு பெத்த தாய் குழந்தைய தூக்கிட்டு தெரியாமல் யாரை தூக்கிட்டு திரிவாங்க? எல்லா அம்மாவும் இருக்காங்க. ஆஃபீஸ் போகும்போது குழந்தைய தூக்கிட்டு போகிற எத்தனை அம்மா இருக்காங்க? ஒரு பச்சை குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வர முடியுமா? பெத்த தாய் தூக்கிட்டு தான் திரிவாங்க. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏன் இவ்வளோ வன்மம்? கேட்டால் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, உங்களை யார் வர சொன்னா? அந்த அம்மாவுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படலை. அது ஓப்பனாக சொல்லுது. எனக்கு பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, ஆனால் எனக்கு ரெஸ்ட்டு தேவையில்லை, 10 நாள் போதும், நான் என்னோட பணிகளை பார்க்குறேன், என்னோட சட்டமன்ற தொகுதியில் இருக்க பிரச்சனைகளை பார்க்குறேன் அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மாவுக்கே ரெஸ்ட்டு தேவைப்படலை. அவங்க பத்திரமா குழந்தைய தூக்கிட்டு பத்திரமா பார்த்துக்கிறாங்க. தான் பெத்த குழந்தைய ஒரு அம்மா தூக்கிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு வராங்க. அதில் அரசியல் வன்மத்தை கலந்து எப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஒரு அரசியல் வன்மம் அப்படின்றது எந்த அளவுக்கு பேச வைக்குதுன்னு பார்த்தீங்களா? ஒரு பச்சை குழந்தை மேலே வன்மத்தை கக்கிற அளவுக்கு அரசியல் உங்கள் புத்தியை வக்கர புத்தியாக மாற்றி வச்சிருக்கு. தயவு செஞ்சு இந்த வக்கர புத்தியை, வன்ம புத்தியை விட்டு ஒழிங்க. அரசியல் அப்படின்றது கருத்தை முன் வச்சு அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறது தான். இப்படி வன்மத்தையும் மனசில் உள்ள வக்கரத்தையும் அள்ளி தெளிக்கிறதுக்கான இடம் அரசியல் கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரியான வன்மங்களையும் வக்கர புத்தியையும் விட்டொழிங்க. அரசியல் நல்லா இருக்கும். நன்றி.